இஸ்ரேல் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்ப மறுத்த துருக்கி. குவிந்த ராக்கெட்டுகள் ஹெஸ்பொல்லாஹ் 5 வல்லரசுகளில் ஒன்றா? ட்ரோன் தாக்குதல் 18 இஸ்ரேலிய வீரர்கள் காயம். ரஃபாவில் இஸ்ரேலிய மேற்பார்வையை நிராகரித்த எகிப்து. பைடன் அவுட். ஜனாதிபதி விவாதம் பேரழிவு. இஸ்ரேலிய விமான நிறுவனமான எல் அல் தனது வார்சாவிலிருந்து டெல் அவிவ் சென்றபோது அந்த விமானம் துருக்கியின் அனடோலியா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிய பின்னர் எரிபொருள் நிரப்ப அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. எல் அல் அறிக்கையின்படி ஆண்டாலியா விமான நிலையத்தில் உள்ள தொழிலாளர்கள் LY5C1C12 விமானம் இஸ்ரேலுக்கு புறப்படுவதற்கு முன்பு எரிபொருள் நிரப்ப மறுத்துவிட்டனர். இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து விமானம் கிரீஸில் உள்ள ரோட்ஸ் நகருக்கு பறந்தது. அங்கு இஸ்ரேலுக்கு புறப்படுவதற்கு முன்பு எரிபொருள் நிரப்பப்படும் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. மருத்துவ காரணங்களுக்காக விமானம் அவசரமாக தரையிறங்க அனுமதிக்கப்பட்டதாக துருக்கிய ராஜதந்திர வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தன்னிடம் உள்ள ராக்கெட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 5 வல்லரசுகளில் ஒன்றாகும் என்று ஒரு முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரி சனிக்கிழமை தெரிவித்தார். இஸ்ரேலிய தலைமை தளபதியின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் ராம் அமினாச், ஹெஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்களின் அளவை இஸ்ரேலிய மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் அது ஒரு பெரிய ராக்கெட்டுகளை வைத்திருக்கிறது மற்றும் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனியுடன் 5 வல்லரசுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று அல் மயாதீன் செய்தி வெளியிட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவை தளமாகக் கொண்ட மீடியா லைன் செய்தி வலைத்தளம் பல்லாயிரக்கணக்கான போர் விமானங்கள் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளுடன் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இராணுவ சவாலாக இருக்கிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளது. ஹிஸ்புல்லா ஒரு இராணுவம். இது இஸ்ரேலிய இராணுவத்தின் சுடுதிறன் அல்லது நுட்பத்தை கொண்டிருக்கவில்லை, ஆனால் இது குறிப்பிடத்தக்க சேதத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளது என்று அல்மா ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையத்தின் ஆராய்ச்சியாளர் போவாஸ் ஷாபிரா சுட்டிக்காட்டியுள்ளார். கோலன் குன்றுகளில் ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் 18 இஸ்ரேலிய வீரர்கள் காயம். வடக்கு இஸ்ரேலில் உள்ள இராணுவ தலைமையகத்தை குண்டு வைத்து தகர்த்ததாக லெபனான் குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள சிரிய கோலன் ஹைட்ஸ் மீது லெபனான் ஹிஸ்புல்லா குழு ஞாயிற்றுக்கிழமை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 18 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்தனர் என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஹெஸ்புல்லா ட்ரோன் வெடித்ததால் 18 வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார், மற்றவர்கள் சிறிய காயங்களுடன் என்று இஸ்ரேலின் இராணுவ வானொலி எக்ஸ் தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளது. முன்னதாக ட்ரோன் தாக்குதலில் 9 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி வெளியிட்டது. பின்னர் ஹெஸ்பொல்லா வடக்கு இஸ்ரேலில் உள்ள 91வது படைப்பிரிவின் தலைமையகத்தை குண்டு வீசி தாக்கியதாக அறிவித்தது. காசாவில் எகிப்திய படைகளை நிலைநிறுத்துவதை கெய்ரோ நிராகரித்துள்ளது. ரஃபா கடக்கும் இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றவும் மறுத்துள்ளது. ரஃபா கிராசிங்கில் இஸ்ரேலிய மேற்பார்வையை எகிப்து நிராகரிக்கிறது என்று உயர்மட்ட வட்டாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிவித்துள்ளன. காசா பகுதிக்குள் எந்தவொரு எகிப்திய படைகளும் நுழைவதை எகிப்து நிராகரிக்கிறது என்று அரசுடன் இணைந்த அல் கஹேரா செய்தி சேனல் ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி கூறியது. இஸ்ரேலின் தற்போதைய இராணுவ நடவடிக்கைக்குப் பிறகு காசாவில் நிலைமையை ஒழுங்குபடுத்துவது பாலஸ்தீன விவகாரம் என்று அது மேலும் கூறியது. இஸ்ரேலிய பணயக் கைதிகளை விடுவிப்பதும் இஸ்ரேலின் இராணுவத் தாக்குதலை நிறுத்துவதும் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் பணயக் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் மூலம் அடையப்பட வேண்டும் என்று கெய்ரோ அனைத்து தரப்பினருக்கும் தெரிவித்ததாக அந்த ஆதாரம் கூறியது.
பைடனவுட் ஜனாதிபதி விவாதம் பேரழிவு ஜனநாயக கட்சியினருக்கு பீதியை தூண்டுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி விவாதத்தில் ஜனாதிபதி ஜோ பைடனின் செயல்திறன் பார்வையாளர்களிடமிருந்தும் சாத்தியமான வாக்காளர்களிடமிருந்தும் கூர்மையான விமர்சனங்களை ஈர்த்தது. அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியினரை பொறுத்தவரை அவர் நவம்பர் மாதம் வாக்குச்சீட்டில் கூட இருக்க வேண்டுமா என்பது குறித்து எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளது. விவாதத்தின் போது பைடன் பேசாதபோது அவர் தனது மேடைக்குப் பின்னால் வாயைத் திறந்து கண்களை அகல விரித்து நீண்ட நேரம் இமைக்காமல் உறைந்து கிடந்தார் என்று அமெரிக்க வலைத்தளமான பொலிடிகோ இரவோடு இரவாக செய்தி வெளியிட்டது. CNN கூற்றின்படி ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக அனைத்து மட்டங்களிலும் பிரச்சாரங்களில் பணியாற்றிய ஒரு செயல்பாட்டாளர் பைடன் எங்கள் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று வாதிடுவது கடினம் என்று கூறினார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் CNN இடம் இது ஒரு பேரழிவு என்று கூறினார். ட்ரம்ப் மணிக்கு 60 மைல் வேகத்தில் பொய் சொன்னாலும் கூட நியாயமானவராக வருகிறார். பைடனுக்கு எதுவும் புரியவில்லை என்றும் கூறினார்.